நெற்குப்பை கிராம கோவில் வழிபாடு தொடர்பாக தவறான புகார் கிராம மக்கள் மறுப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை கிராமத்தில் சேவக பெருமாள் ஐயனார் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் திருவிழா மற்றும் வழக்கமான சாமி தரிசனங்களில் கலந்து கொள்வது வழக்கம். இந்நிலையில் சில நபர்கள் கோவிலின் சிலரை வழிபாட்டில் இருந்து ஒதுக்கி வைத்ததாக கூறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு துறை அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிராம மக்கள் விளக்கமளித்து எந்த பொதுமக்களையும் சாமி தரிசனத்திலிருந்து தடை செய்யவில்லை. சிலர் பொய்யான புகார் அளிப்பதால் அதிகாரிகள் விசாரணைக்கு தினந்தோறும் அழைப்பதால் எங்களின் அன்றாட வேலைகள் பாதிக்கப்படுகின்றன. இதுகுறித்து முறையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறான புகாரால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் எந்த சம்பவமும் நடைபெறவில்லை என்றும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என இன்று மாலை சுமார் 5 மணியளவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெற்குப்பை கீழத்தரையை சேர்ந்த பத்தம்பலம் மற்றும் கீழத்தரை ஊரார்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்கள் தெருவில் எப்பவும் போல் நடைமுறைப்படி நடந்து கொண்டு இருக்கிற திருவிழாவில் சிலர் மட்டும் தவறான நடவடிக்கைக்கு போய் அங்கேயே போய் கலெக்டரு அவங்கள்ட்ட பெட்டிஷனை கும்பிடுறதுக்கு கோயில் எல்லா நிகழ்வுகளையும் அவங்கள கலந்துக்க சொல்கிறோம். அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே 3 பிசி கமிட்டி நடந்துச்சு. தாசில்தார் 2 போட்டார், டிஎஸ்பி ஒரு போட்டார். எதுலேயும் அவங்க கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அது சீர்குலைக்கிற மாதிரி 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு போய் இந்த கம்யூனிஸ்ட்காரர்களை 4 பேரை கூட்டிக்கிட்டு பொம்பளையில சேர்த்து கூட்டிக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட இதுக்கு தாலுகா ஆஃபீஸ்கிட்டமா போய் மனு கொடுக்கறதுனால எங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அவங்க. அதனால் இந்த தீர்வு காணுங்கிறக்காக தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம உண்மையிலே நாங்கள் யாரையும் ஒதுக்கவும் இல்லை, யாரையும் நிராகரிக்கலை. எப்பவும் போல் பாரம்பரியமாக நடக்கிற திருவிழாக்களை நிப்பாட்டம் நடத்தணுங்கிறதே எங்களோட நோக்கம். அதைத்தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் அவங்க கலந்துக்கிறதில்ல. நாங்கள் யாரையும் புறக்கணிக்கலை. காவல்துறை கேட்டதுக்கும் நாங்கள் சொல்லிட்டோம், வருவாய்த்துறை கேட்டதுக்கும் யாரையும் நாங்கள் புறக்கணிக்கலன்னு சொல்லிட்டோம். அதையும் மீறி வேணும்னு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கார ஒரு 4-5 பேரோடு சேர்ந்துக்கிட்டு போய் தவறான அவங்களுடைய தினசரி நாளிதழையும் சில தவறான நடவடிக்கை போட்டதுனால தான் எங்களுக்குள்ள சில மன உளைச்சல் ஆகி ஒன்றுக்கு பிரச்சனை ஆகி 2-3 பேர் வேறு ஆயிடுச்சு. இன்னும் இது நீடிக்கக்கூடாதுங்கிற கதை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணுங்கிற கதை இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நம்மளும் ஒரு பரிகாரம் தேடிடுவோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே முக்கியம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் பார்க்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கி சிவகங்கைக்கு வந்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணும். நாங்கள் பழைய நடைமுறைப்படி நடந்திருக்குது. அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எல்லாரும் போல் நாங்களும் மன நிம்மதியாக திருவிழாவா பொண்ணு வரத்தோடு நிம்மதியாக சாமி கும்பிட போகணும். திருவிழான்னு வந்துச்சுனாலே இவங்க எங்கேயாவது போயிடுவாங்களோ, 2 பெட்டிஷன் கொடுத்து போலீஸுக்கு கூப்பிடுமோ, தீபாவளி பொங்கல்னா அது ராமாயணம் படிக்கிறதுனா போலீஸா அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் இருக்கணும். அதனால தான் இந்த நிகழ்வுகளை நடக்கக்கூடாதுங்கிறத ஒரு முடிவான தீர்வு காண்கிறக்காக தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து மனு கொடுத்துட்டு காவல்துறை கண்காணிப்பு பார்த்துட்டு போகிறக்காக வந்து நிற்கிறோம். உங்கள் பேர்? என் பேர் நாகராஜன். எங்கள் பத்தம்பலர் சேக்கப்பன்கிறவர், அவர் தான் எங்கள் தெருவுக்கு பாம்பலார். அவர் தான் பெட்டிஷன் தர்றாரு. அவர் தலைமை தான் இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் முன்னூறு குடும்பத்துக்காக தான்.